ஓசியா புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை, இங்கே வேதம் சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியாவை கொண்டு, என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அதை என்ன காரியமா எண்ணினார்களாம்? அந்நிய காரியமா எண்ணினார்களாம். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி, நல்ல கவனிங்க, உடன்படிக்கையை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருவான். எது மேலே கழுகை போல் பறந்து வருவான்? கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் கூப்பிடுவார்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த ஓசியா தீர்க்கதரிசி பிறப்பதற்கு முன்பாகவே பல 100 வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் இஸ்ரவேலருக்கு என்று வேதத்தை கொடுத்தார். இப்ப அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வேதத்தை தள்ளி விட்டார்கள், அந்நியமா எண்ணுகிறார்கள் என்று ஓசியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு எப்படி பறக்கிறானா? கர்த்தருடைய வீடுனா அப்போ உங்க வீடு கர்த்தருடைய வீடுனா என்ன? கர்த்தருடைய வீடுனா யாரு? சபைன்னு சொல்றீங்க. சபையில ஏன் கர்த்தர் கழுகை போல் பறக்க விடுறார்? சத்துரு கழுகை போல் பறக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் கூடியிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? சபை. நீங்கள் கூடுறதுனால இதுக்கு பேர் என்னது? கூடாவிட்டால் இது ஒரு பில்டிங், இல்லைன்னா ஒரு செட்டு. அப்ப உங்க வீடு என்னது? கர்த்தருடைய வீடு. உங்க வீடு என்னது? இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க வீடு கர்த்தருடைய வீடு, மறந்துடாதீர்கள். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு என்னத்தை பறக்கிறான்? கழுகை போல் பறக்கிறான். எதற்கு கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறக்கிறான் என்றால், உங்கள் சமாதானத்தை எடுத்து போடுவதற்கு, உங்கள் சுகத்தை எடுத்து போடுவதற்கு, உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவதற்கு, உங்களுடைய நிம்மதியை எடுத்து போடுவதற்கு சத்துருவானவன் கர்த்தருடைய வீட்டின் மேல் எப்படி பறக்கிறானா? கழுகை போல் பறக்கிறான். ஏன் கழுகை போல் பறக்கிறான் தெரியுமா? ஏன் கழுகை போல் பறக்கிறான்? கர்த்தருடைய வேதத்தை அந்நியமா எண்ணுகிறோம். அல்லேலூயா. எதை எண்ணுகிறோம்? திருப்பி அந்த 12ஆம் வசனத்தை படிமா. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமா எண்ணினபடியினாலே கர்த்தருடைய வீட்டின் மேலே சத்துரு கழுகை போல் பறந்து கொண்டிருக்கிறான். வேதத்தை அந்நிய காரியமா எண்ணுகிறார்களே என்று ஆண்டவருடைய குமுறுதல் அந்த இடத்திலே உண்டாயிருக்கிறதமா. இந்த வேதம் ரொம்ப ஈஸியா ஒரு பிரஸ்ல கொடுத்து அச்சடிக்கப்பட்டு உங்க கைக்கும் என் கைக்கும் வரவில்லை. இந்த வேதம் உங்க கைக்கும் என் கைக்கு வருவதற்கு பல 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல பரிசுத்தவான்களுடைய ரத்தம் தான் இந்த வேதம். பல பரிசுத்தவான்கள் இந்த வேதத்திற்காக வேண்டிய குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், தன் ஜீவனை இழந்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு உங்க கைக்கும் என் கைக்கு இந்த வேதம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இது சாதாரண ஒரு 500 ரூபாய் கொடுத்து, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கின வேதம் என்று நினைக்காதீர்கள். இந்த வேதம் எல்லாத்திற்கும் ஒரு விலை இருக்கிறது. இந்த வேதத்தில் உண்டான வார்த்தைக்கு விலை இல்லை, தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் அந்நிய காரியமா எண்ணினார்களாம். அந்நிய காரியமா எண்ணினபடினாலே சகரியா புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய
ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். எதை கேளாதபடிக்கு? வேதத்தை கேளாதபடிக்கு தீர்க்கதரிசிகளை கொண்டு, கர்த்தர் எழுதி கொடுத்த தேவனுடைய மனுஷர்களை கொண்டு தேவன் எழுதி கொடுத்த வேதத்தை கேளாதபடிக்கு அவங்க இருதயத்தை எப்படி ஆக்கினார்களாம்? வைரமாக்கினார்கள். அடுத்த வசனம், ஆகையால் நல்லா கவனிங்க. ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும் போதும் நானும் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. வேதத்தை அந்நியமா எண்ணினான். அவன் வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வீடு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பங்கள், அந்த குடும்பத்தின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்துகிட்டு இருக்கிறான். நான் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அதை கேளாமல் தன் இருதயத்தை என்னாக்கினார்களாம்? வைரமாக்கினார்கள். அல்லேலூயா. அதனால கடும் கோபம் அந்த ஜனத்தின் மேல் வந்தது. லிசன், அவர் சொல்றாரு, எப்படி நான் கூப்பிடும் போது அவங்க கேட்கலையோ, அவர்கள் கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் கூப்பிடுகிறார்? எப்படி ஆண்டவர் உங்களோடு பேசுவார்? இந்த வேதத்தின் வழியாய்த்தான் தேவன் பேசுவார். இந்த வேதத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால், இந்த வேதத்தை நீங்கள் கவனிக்காவிட்டால், இந்த வேதத்தின்படி வாழ பிரயாசப்படாவிட்டால், வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, அவர்கள் கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன். இன்னும் அநேக விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை, விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறதில்லை என்றால் அவர்கள் வேதத்தை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். அல்லேலூயா. வேதத்தை அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். உங்க மனச்சாட்சி உங்களுக்கு தெரியும், உங்க மனசு உங்களுக்கு தெரியும். இந்த வாரத்திலே 7 நாளும் பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கடந்த 7 நாள் நான் பைபிள் படித்தேன், 7 நாள் நான் வேதத்தை வாசித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? ஒருவரும் இல்லை. எப்படி நம்ம கூப்பிடும் போது தேவன் கேட்பார், எப்படி நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. என்னானதான்? யாருக்கு அருவருப்பானது? கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறதாம். யார் ஜெபம்? வேதத்தை கேளாதவன் ஜெபம், வேதத்தை கனப்படுத்தாதவன் ஜெபம், வேதத்தில் தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணராதவனுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே அருவருப்பா இருக்கிறதா. ஆண்டவர் சொல்றார், நான் கூப்பிட்டேன், நீ கேட்கல, நீ கூப்பிடும் போது நான் கேட்க மாட்டேன். உங்க ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், உங்க விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டுமானால், நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டுமானால், உங்க ஆபத்து காலத்தில் அவர் உங்களை விடுவிக்க வேண்டுமானால், முதலாவது உங்க கையில் உண்டான வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. மன குமுறலோடு நான் சொல்லுகிறேன், 7 நாட்கள் இந்த வாரத்துல சாப்பிடாம இருந்திருப்பீங்களா? குளிக்காம இருந்திருப்பீர்களா? உங்களை பராமரிக்காம இருந்திருப்பீர்களா? அதையெல்லாம் செய்ய புத்தி இருக்கிறது. என்னை விடுவிக்கிற இந்த வேதத்தை குறித்து எனக்கு புத்தி இல்லாமல் போயிட்டு, அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேதம் அவர்களுக்கு அந்நிய காரியமா இருக்கிறது, அதனால் நான் கடும் கோபம் கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதமான வசனத்தை கேட்டு கேட்டு, ஆசீர்வாதமான செய்தியை கேட்டு கேட்டு செவிகளும் இருதயங்களும் மந்தமாய் கொண்டிருக்கிறது. தேவனை குறித்த அறிவில்லை. +2 படிக்கிறவங்க எத்தனை பேர்மா இருக்கீங்க? +2 படிக்கிறீங்களா? +2க்கு உங்களை என்ன புத்தகம் கொடுத்திருக்காங்க?
இந்த பிளஸ் டூ புஸ்தகத்தை நீங்க படிக்கலைன்னா பாஸ் ஆயிருவீங்களா? சொல்லுங்கம்மா, பாஸ் ஆயிருவீங்களா? 10th புத்தகத்தை கொடுத்திருக்கவங்க படிக்கலன்னா பாஸ் ஆயிருவீங்களா? உங்க கையிலே அனுதினமும் இருக்கிற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்க கடந்து போயிருவீங்களா? போக முடியாதுமா. அதுபோலதான் இந்த வேதத்தை நான் சரியா கைகொள்ள விட்டால், ஒரு விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறவர்கள், இந்த வேதத்தை நீங்கள் மறப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மறந்துடுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம் எந்தெந்ததுக்கெல்லாம் நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிறோம்? இந்த வேதத்தை வாசிப்பதற்கு ஏதாவது நேரத்தை செலவு பண்ணி இருக்கிறோமா? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது இந்த வேதம் தான். நம்ம வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த வேதம் தான். செம்மையான வழியிலே நடத்துகிறது இந்த வேதம் தான். இடபுறமோ வலபுறமோ சாயும் போது இதுவே வழியும் சத்தியம் என்று எனக்கு போதிக்கிறது இந்த வேதம் தான். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட வைக்கிறது இந்த வேதம் தான். பாவ சூழ்நிலைகளிலே பரிசுத்தமாய் என்னை நடத்துகிறது இந்த வேதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்குப்பா. சபையின் ஜனங்களுடைய ஜெபம் என் காதுக்கு அருவருப்பா இருக்கிறது. காரணம் என்ன? என் வேதத்தை அவர்கள் மறந்தார்கள், என் மகத்துவத்தை அவர்கள் மறந்தார்கள். நான் கூப்பிடும் போது அவங்க செவி கொடுக்கவே இல்லை. எப்ப நம்ம வாழ்க்கை மாறும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த வேதம் தான் என் வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஒரு சபை உங்க வாழ்க்கையை மாத்தாது, ஒரு ஊழியக்காரன் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஆனால் இந்த சத்திய வேதம் உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அல்லேலூயா. இரவு முழுவதும் உங்களை ஒரு ஊழியக்காரன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஒரு சபை பாதுகாக்காது. இந்த வேதம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சபைக்கு மட்டும் வந்தால் போதும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். என்றால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தை நீ காண மாட்டாய், பரலோகத்தை நீ பார்க்க மாட்டாய். இந்த பைபிள்ல உள்ள வசனத்தை நீங்க படிக்காம இந்த பூமியில ஆவிக்குரிய நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியாதுமா. மனவேதனையோடு சொல்லுகிறேன், பல வருஷமாய் சபைக்கு வருகிற ஜனங்கள் கூட இன்னைக்கு விக்கிர ஆராதனைக்கு பின்னாடி அலைகிறதற்கு காரணம் என்னவென்றால், இந்த வேதத்தை அவர்கள் படிக்கவில்லை. சபைக்கு போயிருக்கார்கள், ஆனால் வேதத்தை படிக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சித்தது போலவும், அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சித்தது போலவும், செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும், ஒரு செத்தை, ஒரு கூலம் நெருப்பினால் எரிந்து போகிறது போலவும், அவர்கள் வேர் வாடி. யார் வேர் வாடி? வேதத்தை கேளாதபடி, செவியை அடைக்கிறவர்களுடைய, வேதத்தை கேளாதபடி தன் இருதயத்தை வைரமாக்குறவர்களுடைய வேறு வாடி, அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவங்க துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை, இஸ்ரவேலில் உண்டான பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஒரு செத்தையை போல, ஒரு கூலத்தை போல, ஒரு அக்கினிக்கு இரையாகிறது போல உன் வேறு வாடி போகும். காரணம் என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனுடைய வேதத்தை வெறுத்தார்களே. அல்லேலூயா. ஏன் வாடி போன சூழ்நிலை? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்கம்மா. நிறைய படிக்க வேண்டாம். பிள்ளைகள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இருக்காது. கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். படிக்க தெரியலைன்னா படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு அதிகாரத்தை கேட்டு பாருங்க. நீங்க படிச்சு பாருங்க.
உங்க கையில மொபைல் இருக்கிறது, படிக்க தெரியலைனா பைபிள் வசனங்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க வேலைக்கு போகும்போது ஒரு அதிகாரத்தை கேட்டுட்டு கடந்து போய் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் பாவத்தை விட்டு விலக முடியல? இன்னும் விக்கிற ஆராதனைக்கு பின்னாடி நாயை போல கக்கின ஆகாரத்தை தின்ன நாயை போலும், கழுவப்பட்ட பன்றி சேத்தில் விழுந்தது போலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அசிங்கமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேதத்தின் வெளிச்சம் உனக்கு இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் 21:8 படிக்குமா? பயப்படுகிறவனும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவனும் கொலைபாதகனும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரனும் பொய்யனும் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரியிற கடல்ல தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. விக்கிர ஆராதனைக்காரனை யாரோடு ஒப்பிடுகிறார் பாருங்க. திருப்பி படிமா. பயப்படுகிறவன் அவிசுவாசி அருவருப்பானவன் கொலைபாதகன் விபச்சாரக்காரன் சூனியக்காரன் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்லே தள்ளப்படுவார்கள். எலியா சொல்லுகிறார், கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை ஆராதி, பாகால் தேவன் என்றால் பாகாலை ஆராதி. ஓன் சாய்ஸ். குந்தி எம்மட்டும் நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள். குந்தி எம்மட்டும் நடந்து கொண்டிருப்பீர்கள். திரளான ஜனங்கள் தேவனுக்கு தேவையல்ல, பரிசுத்தமுள்ள ஒரு கூட்டத்தை கட்ட தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுக்காக வேண்டி வைராக்கியமாய் வாழுகிற ஒரு கூட்டத்தை தான் கட்ட தேடிக்கொண்டிருக்கிறார். திரள் கூட்டம் தேவையில்லை. பரிசுத்தமாய் தேவனுக்காக வேண்டி வைராக்கியமாய் தேவன் பட்சத்தில் நிற்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம் நானும் நீங்களுமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை எங்க இருந்து திருப்பினான்? யாருமே தன் வேதத்தை வாயில் வைத்திருக்கிறவன் அநேகரை அக்கிரமத்தில் இருந்து திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. வேதத்தை ஜனங்கள் எங்க தேடணும்? யார் வாயில தேடணும்? யார் வாயில தேடணும்? ஏன் வாயில தேடணும்? யார் ஆசாரியன்? யார் ஆசாரியன்? வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாடுல நீங்கள் லேவியரும் ஆசாரியரும் பரிசுத்த ஜனமா இருக்கிறீர்கள், ராஜரிக கூட்டமா இருக்கிறீர்கள். நம்ம வாயில ஜனங்கள் எதை தேடணும் என்றால் வேதத்தை தேடணும். நம்ம ஒரு ஜனத்தோடு பேசும்போது அவன் இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டுமா? ஒரு ஜனத்தோடு நீங்கள் பேசும்போது அவனுக்கு ஆறுதல் உண்டாக வேண்டும், அவனுக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். உங்க வாயிலே ஜனங்கள் வேதத்தை தேட வேண்டும். சபையின் ஜனங்களுடைய வாயிலே கர்த்தர் வேதத்தை தேட வேண்டும். அடுத்த 2 வசனம் சொல்லுது பாருங்க. நீங்களோ வழியை விட்டு விலகி, எதை விட்டு விலகி? வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். என்ன பண்றோம்? ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்க உதட்டிலும் என் உதட்டிலும் வேதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மளை கொண்டு அநேகர் அக்கிரமத்தில் இருந்து திருப்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆசாரியனுடைய உதட்டிலே வேதத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்கள் வேதத்தின் மேல் பற்றுதலா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன சொல்றோம் தெரியுமா? அநேகரை வேதத்திலிருந்து இடற பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். வேதத்திலிருந்து
இடர பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்தில் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் காரியங்களை குறித்து எழுதிட்டு வரும்போது சொல்லுவாரு, ஒருவன் உன்னை விக்கிர கோயில் வைத்து பார்த்தா அரகுர விசுவாசி என்ன செஞ்சு போயிருவான்? எடறி போயிருவான். என்ன செஞ்சிருவான்? எடறி போயிருவான். அவன் இடரலுக்கு நீ என்ன செய்யாத? இடம் கொடாத. விக்கிரகங்களுக்கு படைத்ததை நீ புசிக்கும் போது விசுவாசத்தில் குறைவுள்ளவன் பார்த்தா அவன் என்ன செஞ்சிருவான்? எடறி போயிருவான். அவன் இடரலுக்கு நீ என்ன கொடுக்காத? இடம் கொடுக்காத. கொடுத்தா என்ன தெரியுமா? அவன் இரத்த புலியை கர்த்தர் நம்ம மேல் கேட்பார். அல்லேலூயா. எடற பண்ணுகிறவனுக்கு ஐயோ, இரத்த புலியை கர்த்தர் கேட்பாமா? அர்த்தம், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள், லேவியன் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழியை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால், வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும் அற்பனும் நீசருமாக்குவேன். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதமா இருக்க முடியாது. ஆசீர்வாதமா இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அற்பராய் மாறிடுவ, நீசராய் மாறுவ. எப்ப மாறுவினா? வேதத்தை குறித்து அடுத்தவங்களுக்கு இடரல் நான் உண்டாக்கினான். அல்லேலூயா. ஓசியா புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 6வது வசனம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆதலால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எதை மறப்பாரா? யார மறப்பாரா? யார் சபத்தை கேட்க மாட்டாரா? யார் சபத்தை கேட்க மாட்டாரு? வேதத்துக்கு செவிய அடைக்கிறவனுடைய சபத்தை என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். நீ பைபிள வேதத்தை உனக்குன்னு நான் கொடுத்திருக்கிற வேதத்தை நீ மறந்தீனா நான் யார மறப்பேன்? உன் பிள்ளைகளை என்ன செஞ்சிருவேன்? மறந்துருவேன். இந்த வேதத்தை குறித்த அடுத்தவனுக்கு இடரல் நீ உண்டாக்குனா நீ யாரா மாறுவா? அற்பனும் நீசருமாய் மாறி போவாய். அல்லேலூயா. தேவன் நம்ம பிள்ளைகளை மறந்துருவோம் என்று சொல்றாருமா. ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டுக்கார்கள்? பெற்றோருக்கு ஏன் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுக்கார்கள்? நான் வேதத்தை சரியாய் கைகொண்டா என் பிள்ளைகள் சரியாய் வளர்ந்து வருவார்கள். அல்லேலூயா. நான் வேதத்தை மறக்கும் போது தேவன் என் பிள்ளைகளை மறக்கிறார். என் சந்ததியை தேவன் மறக்கிறார். நான் வேதத்தை அசட்டை பண்ணும் போது, இடரல் பண்ணும் போது, வேதத்தை கேட்காதபடி வாசிக்காதபடி என் செவியை அடைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்தையும் கேளாமல் போய்விடுகிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல். நல்லா கேளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி வேதத்தை புறக்கணித்து வேதத்தை அசட்ட பண்ணுகிறவனுடைய பிள்ளைகள் என் வேதத்தின்படி நடவாமல், என் வேதத்தை விட்டு விலகி, என் வேதத்தை விட்டு விலகி, என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல், என் நியமங்களை மீறி நடந்தால், என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை, அவருடைய மீறுதலை விளாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். அல்லேலூயா. எதனால் தண்டிப்பாரா? எதனால? மிலாறு இல்லைனாலும். எதனால? மிலாற்றினா என்ன தெரியுமா? மிலாற்றினா என்ன தெரியுமா? இயேசுவை அடிக்கிறதுக்கு ஒரு சவுக்கு வச்சிருந்தாங்க.
அந்த சவுக்குல தூண்டில் போல் இருக்கும், தூண்டில் போல் கொலுக்கி இருக்கும். அதை அப்படியே அடிச்சுட்டு இழுத்தாக்கி சரத்துல உள்ள சதை அப்படியே கிழிஞ்சு வரும். ஆண்டவர் எதனால் தண்டிப்பாராம்? மிலாற்றினால் தண்டிப்பேன், வாதையினாலும் நான் தண்டிப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேதத்தை முக்கியப்படுத்தி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறார். எனக்கு ஆசீர்வாதம் எதை முக்கியப்படுத்தி பண்ணுகிறார் என்றால் வேதத்தை முக்கியப்படுத்தி தான் தேவன் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 42:21 படிங்களேன். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம், நல்ல கவியை, கர்த்தர் தனது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார், அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல் என்ன தெரியுமா? சபையை கவனிக்க வேண்டும். நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல் என்ன தெரியுமா? இந்த வேதம் தான். அல்லேலூயா. இந்த வேதம் தான் நம்ம ஆசீர்வாதத்தின் அளவுகோல். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நான் வாசித்து கைகொள்கிறேனோ அந்த அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள் என்று ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவேன் எதிர்பார்த்து நீங்க வந்திருக்கலாம். அப்படி ஒரு வார்த்தை கிடைக்கும், கிடைக்கிறது விசுவாசிக்கிறது உங்களுடைய காரியம். ஆனால் ஆசீர்வாதம் என்னை பரலோகம் கொண்டு போகாது. ஆசீர்வாதம் என்னை என்ன செய்யாது? ஐஸ்வர்யம் என்னை பரலோகம் என்ன செய்யாது? கொண்டு போகாது. என்னை பரலோகம் கொண்டு போறது இந்த வேதம் தான். அல்லேலூயா. என்னை பரலோகம் கொண்டு போறதும் இந்த வேதம் தான். இந்த பூமியில என்னை ஆசீர்வதிக்கிறதும் இந்த வேதம் தான். இந்த வேதத்தை முக்கியப்படுத்தி தான் தேவன் உங்களை என்னை மகிமைப்படுத்துவார். இந்த வேதத்தில் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்களோ அந்த நேரத்திற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் உங்க மடியிலே விழ பண்ணுவார். இந்த வேதத்தை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்டு போயிடும். அநேக வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை வைத்துத்தான் நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். பைபிளை வைத்துத்தான், இந்த வேதாகமத்தை வைத்துத்தான் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறதமா. 119வது அதிகாரத்திலே 165வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. யாருக்கு சமாதானம் உண்டு? சமாதானமா? மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? இது ரொம்ப கவனம். இடரல் இல்லைன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வேதம் என்னை நிக்க பண்ணும், விழப்பண்ணாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அல்ல, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. இந்த வேதத்தை நான் நேசித்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையிலே மிகுந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். பணம் கொடுக்காத சமாதானம், உறவுகள் கொடுக்காத சமாதானம், நண்பர்கள் கொடுக்காத சமாதானம், கேலி கூத்தான இடங்கள் கொடுக்காத சமாதானம், ஏன் உங்க மொபைல் கொடுக்காத சமாதானம், உங்களோடு பயணிக்கிற ஒரு மனுஷனும் கொடுக்காத சமாதானத்தை இந்த வேதம் கொடுக்கும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இடரல் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றால் இந்த வேதத்தை நீ நேசிக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பீகார்ல ஊழியம் செய்கிற அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற தேவ மனுஷன் ஒரு மாநில அளவுக்கு மட்டுமல்ல, தேசம் முழுவதுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்தும் வசனத்தை குறித்தும் தேவனுடைய காரியங்களை திட்டத்தை குறித்தும்
ஒரு தாக்கத்தை தேசத்திலே ஏற்படுத்தி இன்னும் ஜீவனோடு இருக்கிற ஒரு சாட்சி உள்ள ஒரு தேவ மனுஷன் தான் அகஸ்டின் ஜெயக்குமாரன். அவர் ஒரு செய்தியிலே சொல்லுவார், ஐயா, நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும் போது எங்க குடும்பத்திலே நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் பைபிளை வாசித்து வசனத்தை எங்க அம்மா அப்பாவுக்கு ஒப்புவிக்கலை என்றால் எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள். என்ன கொடுக்க மாட்டாங்களா? எங்களுக்கு ஆகாரம் கிடையாது. காலையில நாங்கள் வசனத்தை ஒப்புவித்து பின்புதான் எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புவார்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பின்பும் நாங்கள் வசனத்தை சரியாய் படித்து ஒப்புவிக்கலை என்றால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு ஆகாரம் இருக்காது. நாங்க பட்டினியாய் தூங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்படிப்பட்ட சூழலே வளர்க்கப்பட்டதுனாலே இன்னைக்கு தேசத்திலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குற தேவ மனுஷனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க சரியாய் வேதத்துக்குள்ளே வளர்க்காவிட்டால் இந்த காலத்திலே வேத வசனத்தை படித்து ஒப்புவி என்று நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு ஆசீர்வாதமான செய்தியை நீங்க கேட்க மாட்டீர்கள். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, தாய் தகப்பன் வேதத்தை மறந்தார்கள், நான் அவர்களுடைய பிள்ளைகளை மறந்தேன். உங்க பிள்ளைகளை கர்த்தர் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதத்தின் மேல் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். வேத வசனத்தின் மேல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வேதத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தினம்தோறும் ஒரு வசனம் சொல்லாமல் பேக்கை எடுத்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அனுமதிக்க கூடாது. நீங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஒரு வசனமாவது ஒப்புவித்துத்தான் பையை கீழே வைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க. இப்படி நீங்க வளர்த்து பாருங்கள், உங்க பிள்ளைகள் ஒளியுமர கன்றுகளாய் வளர்வார்கள். அல்லேலூயா. சபைக்கு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் உங்க பிள்ளைகள் மாறுவார்கள். உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உங்க சொந்தத்துக்கு ஆசீர்வாதம், உங்க தெருவுக்கு ஆசீர்வாதம். இந்த தேசத்திற்கு பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றணும் என்றால் வேதத்தை கவனிக்க முடியாய், வேதத்தை படிக்க முடியாய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே வரப்போற கொடிய காலத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் நல்ல கவனிங்க, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே நல்ல கவனிங்க, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்திற்கு வெளிச்சம் இல்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை நீங்கள் கவனிக்காவிட்டால் என்ன இல்லையா? விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அல்லேலூயா. வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இருளான ஒரு வாழ்க்கை, விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தை நான் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லி கொடுத்திருக்கு? அப்பதான் பயம் வரும். நரகத்தை குறிச்சு, பரலோகத்தை குறிச்சு எப்ப உங்களுக்கு பயம் வரும் தெரியுமா? எப்ப பக்தி விருத்தி உண்டாகும் தெரியுமா? நான் பேசுகிறதுனால அல்ல, நீங்க வேதத்தை வாசிக்கிறதுனால தான் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசிக்கிறதுனால தான் உண்டாகும். சங்கீதங்களின் புத்தகம் 119 34வது வசனம், எனக்கு உணர்வை தாரும். இங்க ஒரு மனுஷன் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அவர் எதுக்கு ஜெபிக்காரு? அவரே எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவர். எதுக்காக உணர்வை தாரும்? வேதத்தை பற்றிக் கொள்வதற்கு எனக்கு உணர்வை தாரும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்துக்கு செபித்து பிசாசானவன் நம்மளை மந்த நிலைமையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையை மந்த நிலைமையில வைத்திருக்கிறான். எப்படி உங்க மேல் செவாவி ஊட்டப்படும்?
ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் குருடனா இருக்கிறான், வழியருகே பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறான். இயேசு வருகிறார் என்று என்ன செய்கிறான்? இயேசு வருகிறார் என்று என்ன செய்கிறான்? கேள்விப்பட்டு அவன் கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்? தாவீதின் குமாரனே. இவன் ஏன் தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டான்? இவன் யார்? தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டானே, இவன் யாரா இருந்திருக்க முடியும்? நிச்சயமாக யூதனாத்தான் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது, யூத கோத்திரத்தில் ஒரு விடிவெளி தோன்றும் என்று. யூத கோத்திரத்தில் ஒரு இரட்சகர் உண்டாகுவார் என்று எங்க எழுதப்பட்டிருக்கு? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அவன் அந்த வசனத்தை கேட்டிருக்க வேண்டும். அவர் வரும்பொழுது குருடர்கள் என்ன செய்வார்கள்? பார்வையடைவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள் என்று வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறதை அவனுக்கு கண்ணு தெரியலைனாலும் அவன் அதை குறித்து என்ன செய்திருக்க வேண்டும்? கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இப்ப இயேசு வருகிறார் என்று இரண்டாவது கேள்விப்படும் போது அவனுக்கு எந்த ஞாபகம் வந்தது? அவன் ஏற்கனவே கேள்விப்பட்ட வசனம் வந்தது. தாவீதின் வம்சத்தில் ஒருவர் வருவார் என்கிற அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்தபடினாலே அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் நின்று அவனை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆண்டவர் நின்று அவனை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இதற்கு காரணம் அவன் முற்பிதாக்களோ அவன் ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே தாவீதின் குமாரன் என்று ஒரு தேவன் வருவார், ஒரு இயேசு வருவார், ஒரு இரட்சகர் வருவார், ஒரு விடுதலையாளர் வருவார், பாவத்தை மன்னிப்பார், வியாதிகளை சுகமாக்குவார், குருடரின் கண்கள் திறக்கப்படும் என்று ஒரு வசனத்தை ஏற்கனவே அவன் கேட்டிருந்தான். அந்த வசனம் அவனை உயிர்ப்பித்ததம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுதுதான் இந்த பைபிளை உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க முடியும். நீங்க வசனம் படிக்கும் போது வசனம் உங்களோடு பேசும். நீங்க எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோ அந்த இடத்துல வசனம் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை செம்மையான பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. 43வது வசனமும் 44வது வசனமும் சத்திய வசனம். நல்ல கவனிங்க, சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். முதலாவது எப்படி கேட்கிறாரு? சத்திய வசனம். முதலாவது எப்படி ஜெபிக்காரு? உணர்வை தாரும். என்ன தாரும்? இரண்டாவது என்ன ஜெபிக்காரு? சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். என் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க கூடாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பகைத்தவர்கள், உங்களை பேசினவர்களுடைய காரியம்லாம் எப்படி இருக்கும்? ஞாபகத்துல இருக்கா இல்லையா? பாஸ்டர், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னை பேசின பேச்சு இருக்கு பத்தியலா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பேசின பேச்சு இருக்கு பாருங்க. அதுல இருந்து அவ பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் மாமிச வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கேட்கிற வசனம் ஏன் நாளைக்கு மறந்து போயிருது? நீங்க ஏற்கனவே உங்கள் பகைகளை மனதில் வைத்திருக்கிறீர்கள். அந்த பகை உங்களை பரலோகம் கொண்டு போகாது. இந்த வேத வசனம் மட்டும்தான் பரலோகம் கொண்டு போகும். அவர் சொல்றாரு, இந்த சத்திய வேத வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும். முற்றிலும் என் வாயை விட்டு நீங்க விடாதீரும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் உணர்வை தாரும் என்று ஜெபிக்கிறார். உங்களுடைய வசனம் வாயை விட்டு நீங்க கூடாது என்று ஜெபிக்கிறார். உங்க நியாய தீர்ப்பு வரப்போகுதுப்பா, உங்களுடைய வசனம் என்னை விட்டு மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற வசனம் உங்களை காப்பாற்ற மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. பாவ சூழ்நிலை வரும்போது வசனம் உங்களோடு பேசும். தடுமாறும் சூழ்நிலை வரும்பொழுது வசனம் உங்களோடு பேசணும்னா வசனம் வாயை விட்டு நீங்காது இருக்க வேண்டும். அல்லேலூயா.
163வது வசனம். பொய்யை பகைத்து பொய்யை பகைக்கிற, எதை பகைக்கிறாரா? பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பொய்யை பகைக்கிறப்பா, இந்த உலகத்தை பகைக்கிறப்பா. பொய்னா என்ன? இந்த உலகம். பொய்னா என்ன? இந்த உலகம். இந்த உலகத்தை நான் பகைக்கிறப்பா, நம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறப்பா. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நீயை நான் பகைக்கிறேன். இந்த உலகமும் உலகத்தில் உண்டானவைகளை நான் பகைக்கிறேன். மாமிச சிந்தையை பகைக்கிறேன். சென்ம சுவாபத்தை பகைக்கிறேன். பெருமை மேட்டின்மையை பகைக்கிறேன். என் சிந்தையில அடிக்கடி வருகிற பொல்லாத கிரியைகளை பகைக்கிறேன். வேதத்தையோ நான் நேசிக்கிறேன்ப்பா. என் வாயை விட்டு நீங்க விடாதீரும், எனக்கு உணர்வை தாரும் என்று ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை, நல்ல கவனிய, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். இங்க ஒரு மனுஷனை குறித்து வேதம் ஒரு பதிவு வைக்குது. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும். அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும். அடுத்து என்ன செய்ய? நீதி நியாயங்களை உபதேசிக்க. என்ன செய்ய? வேதத்தை முதலாவது என்ன செய்ய? ஆராய. இரண்டாவது அதன்படி செய்ய. மூன்றாவது அதை உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆண்டவரே, எஸ்ராவை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. எஸ்ராவை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. வேத வசனத்தை ஆராய்வதற்கும் இதோ அதன்படி நடக்கவும் ஆண்டவரே, இது மற்றவர்களுக்கு சொல்லவும் கர்த்தர் எஸ்ராவை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்க திருச்சபை எஸ்ராவை போல மாற்றும். இருதயத்தை என்ன செய்தாரா? ஆமென். எதுக்கு பக்குவப்படுத்தி இருந்தார்? வேதத்தை ஆராய, வேதத்தின்படி வாழ, நீதி நியாயங்களை வாழுகிற நீதி நியாயங்களை மற்றவர்களுக்கு சொல்றதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தினார். அல்லேலூயா. இருதயம் பக்குவப்படணும். வேத வசனத்துக்கு உங்க இருதயம் பக்குவப்படணும். வேத வசனத்துக்கு இருதயம் செம்மையான வழியில பக்குவப்பட வேண்டுமா? உங்க இருதயம் வெறுமையா இருந்தா வேற ஒண்ணு வந்து குடியேறிடும். என்ன குடியேறிடும்? வேற ஒண்ணு வந்து என்ன செஞ்சிடும்? இப்ப வீட்டுல யாருமே இல்லைனாக்கி அந்த வீட்டுக்கு யார் வருவா? வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கு. அந்த வீட்டு வாடகை விட்டவங்க காலி வந்து போயிட்டாங்க. அந்த வீடு என்ன செய்யுது? காலியா இருக்கு. இப்ப யார் வருவா? இன்னொருத்தவங்க வாடகைக்கு வருவாங்க. உங்க இருதயம் எம்டியா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேத வசனம் இல்லாம எம்டியா மாறிடுச்சுன்னா வாடகைக்கு ஒருத்தன் வந்துருவான். யார் வந்துருவா? வாடகைக்கு ஒருத்தன் வந்துருவான். உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டான். உங்க சந்தோஷம் போயிடும். இதுவரையும் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்த சிரிப்பு போயிடும். உங்க வாழ்க்கை நிம்மதியெல்லாம் போயிடும். ஏனென்றால் உள்ள இன்னொருத்தன் வந்து விடுவான். அல்லேலூயா. அதனாலதான் எஸ்ரா என்ன பண்றாருன்னா, வேதத்தை ஆராய்ந்தாரு, அதன்படி நடந்தாரு, அதை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துக்கு உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி பாருங்க. தேவனுடைய மகிமையை தினந்தோறும் நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனம் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? யார் பாக்கியவானு? வேதத்தை இரவும் பகலும் தியானிச்சு அதுல பிரியமா இருக்கிறவன் யாரு? வாழ்க்கை எப்படி மாறுமா? அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற
மரத்தை போல் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க விரும்புறபடியெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா, நீங்க விரும்புறபடியெல்லாம் உங்க வாழ்க்கை முழுவதும் நடக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். நடந்துருச்சுனாக்கி ஆண்டவர் உங்களோடு இல்லைன்னு அர்த்தம். நான் விரும்புறபடியெல்லாம் நடக்கலைன்னா அவர் திட்டம் என் மேல் கடந்து வரும் என்று அர்த்தம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபைக்கு போறோம், நம்ம விரும்புறபடியெல்லாம் என்ன செய்யுது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. சிம்சோன் நினைச்ச மாதிரி வச்சுக்கிறீங்களேன். நம்ம விரும்புறபடியெல்லாம் நடக்குது, கண்ணுக்கு அழகா தெரிஞ்ச அவ ஏன்னு கடந்து போனா சிம்சன். அப்படி நம்ம விரும்புறபடியெல்லாம் நடக்குது, கர்த்தர் நம்மளோடு இருக்கார் மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் விரும்புறபடி ஒண்ணு நடக்க கூடாது. என் வாழ்க்கையிலும், பிள்ளைகள் வாழ்க்கையிலும், திருச்சபை வாழ்க்கையிலும் நீர் விரும்புறபடி நடக்க வேண்டும். நீர் விரும்புற பிரகாரம் நடக்கணும் ஆண்டவரே. நான் விரும்புற பிரகாரம் நடக்கும் சில வருஷங்கள், ஆனால் பல வருஷங்கள் நான் வேதனைப்படுற சூழ்நிலை உண்டாகும். ஆனால் தேவன் விரும்புற பிரகாரம் என் வாழ்க்கையில நடக்கும் என்றால் சில காலங்கள் பொறுமையாகவும் வேதனையாகவும் இருக்கும், ஆனால் நித்திய காலமாய் கர்த்தரினை மகிமையிலே நடத்துவார். அல்லேலூயா. வாய்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலவுதிராத மரத்தை போல் இருக்கிறவன் யார் என்றால், வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வாசித்தவன். அல்லேலூயா. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். என்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன்? ஒவ்வொரு நாளும் 10 அதிகாரத்தை படிச்சா இந்த வருஷம் முடிவுல நீங்க 2 நேரம் பைபிளை முடிச்சிடலாம் சொன்னேன். சரி, எத்தனை பேரு அத 10 நாள் கை கொண்டிய? நான் சொல்லி பல மாசம் ஆச்சு. சபையிலே ஒரு வார்த்தை கடந்து வருது என்றால் கர்த்தர் முதலாவது என்னை சரிப்படுத்துகிறார், 2வது உங்களை சரிப்படுத்துகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா வாழலாம். அதைத்தான் எலியா சொன்னாரு, குந்தி குந்தி நீ நடக்க வேண்டாம், குந்தி குந்தி நடக்காத. கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தருக்காக வேண்டி மட்டுமே ஒரு பட்சத்தில். அல்லேலூயா. 19வது அதிகாரம் 1ஆம் வசனம், 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் யாரு? பாக்கியவான்கள். 97ஆம் வசனம், அதுலயே உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் என் தியானம். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிரியமாயிருக்கிறேன், அதுதான் எனக்கு தியானம், அதுதான் எனக்கு ஜீவன். எத்தனை மணி நேரம் மொபைல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க? சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு மொபைல்ல உட்கார்ந்து இருக்கு. எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. நம்மளுக்கு நம்ம செய்யற வேலைக்கு டைம் இருக்கு, மற்றவர்களை பத்தி கோல் பேசுவதற்கு டைம் இருக்கும், மொபைல்ல பல மணி நேரமா நம்மளுக்கு டைம் இருக்கும். ஆனால் என்னை சரியான பாதையிலே, செம்மையான வழியிலே, உத்தம மார்க்கத்தானாய் நடத்துகிற, நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கடியை தந்து இலவுதா மரத்தை போல் என் வாழ்க்கையை மாற்றுகிற, மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிற, என் பாதைகளெல்லாம் செம்மையான வழியை போதிக்கிற வேதத்துக்கு நம்ம டைம் கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறதுக்கு டயத்தை கொடுத்து பாருங்கள், உங்க வாழ்க்கை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். 18வது வசனம் சொல்லுகிறது, அந்த 119ல, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. உணர்வை தாரும், வாயில் காத்துக்கொள்ள வேண்டும், என் கண்களை திறந்தருளும். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் பாருங்க, அதுல 51வது வசனம். அந்தைக்காரர், லிசன், யாரு?
அகந்தைக்காரர், நான் கேட்ப கேள்வி, இப்ப யாரு அகந்தைக்காரர்? என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை யாரு பரியாசம் பண்ணா? யார் அந்த அகந்தைக்காரன்? யார் அந்த துன்மார்க்கன்? நீங்க பைபிள் படிச்சு எல்லாம் நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டிலேயே பரியாசம் பண்ணுவாங்க. பெரிய பரிசுத்தவான் பைபிள் எடுத்துட்டாங்க, இவ்வளவு நாள் இல்லாத பைபிள் எடுத்துட்டாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. பைபிள் சொல்லுது, அவன் துன்மார்க்கனும் அகந்தைக்காரனும், நானோ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பேன். அல்லேலூயா. அடுத்தவங்க பரியாசம் பண்ணட்டும், ஆனால் என் தேவன் என்னை கனப்படுத்துவார். அடுத்தவங்க என்னை தூர தூக்கி போடட்டும், என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார். அடுத்தவர்கள் என்னை வேண்டாம் என்று நினைக்கட்டும், நான் வேதத்தை நேசிக்க 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 கர்த்தர் என்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வியாதி போவதற்கு சில மருந்துகள் தேவைப்படுகிறது. நம்ம வாழ்க்கை மாறுவதற்கு இந்த வேதம் தான் மருந்தாய் மாற வேண்டும், சுவாபம் மாற வேண்டும். இப்படியே நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று செபித்து செபித்து சோர்ந்து போய்விட்டோம். வேதம் சொல்லுகிறது, நான் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், ஆனா நீ வேதத்தை மறந்துட்ட, உன் ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி என் கை குறுகி போகல, ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடி என்ற பலன் இல்லாமல் போகல. நான் வானத்தை சிங்காசனமா பூமியை பாதப்படியாம் கொண்ட தேவன், என் கால்களுக்கு கீழாக பொன்னும் வெள்ளியும் கிடைக்கிறது. உன்னை எப்படியா நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆனால் உன் ஜெபத்திற்கு என் செவியை நான் அடைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு நாள் உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன கொடுக்கல, செவி கொடுக்கல. இப்ப நீ கூப்பிடுற, நான் கேட்க மாட்டேன். வேதத்தை நீ மறந்த, உன் பிள்ளைகளை நான் மறந்தேன், உன் குடும்பத்தை நான் மறந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்ம கையில ஒரு பெரிய ஐஸ்வர்யமான கையில கூட இல்லமா, அற்பமான நம்ம கையில கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார்.